OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம OPOS கிச்சன்ல குக்பாட் அப்படிங்கிற ஒரு வண்டர்ஃபுல்லான இன்வென்ஷன் பத்தி பார்க்க போறோம். நீங்க நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம், ஆனா இன்னைக்கு யார் இதை நம்மளுக்காக ரிவ்யூ பண்றாங்க அண்ட் என்ன குக் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ராஜலட்சுமி, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நீங்க எங்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு கேரட் அல்வா பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி எப்படியோ நிறைய வாட்டி சமைச்சிருப்பீங்க. கேரட் அல்வா பண்ணிருக்கீங்களா? நிறைய முறை பண்ணியிருக்கேன். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். ஓகே, அப்போ இதுல இந்த குக்பாட்ல நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்களா? குக்பாட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். ஓகே, அப்போ எப்படி ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். நீங்களே உங்க கையால எல்லாத்தையும் செய்யுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன செய்யணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஓபன் பண்ணிப்போம். ஓகே, இதுக்குள்ள ஒரு பாட் இருக்கு பாருங்க, அதை நம்ம எடுத்து வெளியில வச்சுப்போம். அதுல தான் நம்ம எல்லாத்தையும் லோட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1/4 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மில்க். எஸ், மில்க். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம வந்து இது 250 கிராம்ஸ் ஷ்ரெட்டட் கேரட், இதை போட்டுக்கலாம் உள்ள. ஓகே, இது நம்ம லேயராக தான் போடுறோம். நம்ம அந்த ரெசிபி படி நம்ம எல்லாத்தையும் லேயராக தான் போடுறோம். அடுத்தது வந்து 125 கிராம்ஸ் அங்கே சுகர் ஆட் பண்ணிடலாம், தேர்ட் லேயரா. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம திருப்பி இந்த பாட் எடுத்து உள்ள வச்சிடலாம். லெட்ஸ் க்ளோஸ் இட். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னாக்கா அந்த மெனு அப்படின்ற பட்டன் தெரியுதுங்களா, அதை ஒரு முறை பிரஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ப்ளஸ் பட்டன் வச்சு தான் நம்ம என்னென்ன டிஃப்ரெண்ட் மெனியூஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வெஜ் அப்படின்ற மெனு இந்த ரெசிபிக்கு நம்ம போட போகிறோம். நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ வெஜ் மெனியூக்கு வந்துருச்சு, இது குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், கேட்கலாம். ஐ எம் போஸ்ட் கிராஜுவேட், பயோடெக்னாலஜியில் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைங்க, ஃபேமிலி லைஃப் இதில் அப்படி கமிட்டட் ஆகிட்டேன். அப்புறம் இப்போ குழந்தைங்க பெருசாகிட்டாங்க, எனக்குன்னு ஒரு அவுட்லெட் வேண்டி இருந்தது. அதனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாரீ பிஸ்னஸ், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சூப்பர். அப்போ நீங்கள் ஒரு பொட்டிக் அந்த ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்களா? இல்லை, பொட்டிக் டைப் ஷாப் அதெல்லாம் இல்லை, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஆன்லைனில். சரி, அப்போ உங்கள் பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் சாரீஸ், ரெடிமேட்ஸ் எல்லாமே பண்ணுறேன். இது என்னென்னா நிறைய எனக்கு கிளைண்ட்ஸ் யூஎஸில், கனடாவில், ஆமாம், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா எல்லாத்துலேயுமே எனக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ பெஸ்ட் ரேட், பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்கணும்னு தேடி வீவர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ் இவங்கள்ட்டேருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க வெளியூர்லாம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம்? நானே பண்ணிடுவேன். இங்கே லோக்கலில் டோர் டெலிவரியும் கொடுக்குறேன், வச்சுருக்கேன், பர்சன்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கார்கோ பண்ணிடுவேன், ஷிப்மெண்ட். அப்போ நீங்க வந்து இந்த ஹோல்சேல்ல பண்றீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ எப்படி நீங்க இங்க இந்த ஒரு ஐடியா, சூப்பரான ஒரு ஐடியா தோணுச்சு? ஆஸ் அ உமன் நீங்க இதை ஸ்டார்ட் பண்றது இஸ் a வெரி பிக் திங். நீங்க எப்படி உங்களுக்கு தோணுச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னன்னா, நம்ம ஷாப்புக்குன்னு ஒரு போயிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வீட்டிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கணும். அதனால இப்போ எல்லாருமே ஆன்லைன்ல தானே எதிர்பார்க்குறாங்க. கரெக்ட். ஸோ சாரீ தவிர வேற ஏதாவது இல்லை, ஜஸ்ட் சாரீஸ் தானா? சாரீஸ், ரெடிமேட்ஸ், கிட்ஸ் ஐட்டம்ஸ், மென்ஸ் ஐட்டம்ஸும் ஷர்ட் எல்லாம் பண்ணுறோம். ஓகே, தோத்தீஸ், அப்புறம் கஸ்டமைசேஷன் பண்ணுறோம். இப்போது ட்ரெடிஷ்னலாக பண்ணணும்னா மடிசார் கூட அது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். 6 இயர்ஸ் கூட நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் ரெடிமேட் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் அக்சசரிஸும் பண்ணுறோம். ரைட், அக்சசரிஸ் கூட. ஆமாம், பேக், ஹேண்ட்பேக்ஸ், ஜுவல்லரிஸ் எல்லாமே பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ இப்போ வரைஞ்சி இல்லை ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா கண்டிப்பாக பண்ணி தருவோம். அது வந்து இது வந்து சாரீஸ்க்கு. இப்போ நீங்கள் சொல்கிற ஆக்சசரிஸ்க்கும் கஸ்டமைசேஷன் இருக்குங்களா? அக்சசரிஸ்க்கு கஸ்டமைசேஷன் இல்லை, நீங்கள் கேட்குற டிசைன் ஐ கேன் கிவ்.
ஓகே, இப்போ அவங்களாம் வந்து சொந்தமா ஏதோ ஒரு டிசைன் கிரியேட் பண்ணி சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் பேக்னு எடுத்துக்கோங்களேன், எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி மெட்டீரியல் அதெல்லாமே we can choose அப்படிங்களா? ஓகே சூப்பர். நீங்க இப்போ இதை ஆரம்பிச்சு ஒரு எத்தனை நாள் இருக்கும், உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸில் நான் 9 இயர்ஸாக இருக்கேன். இப்போது குழந்தைங்க பெருசாகிட்ட பிறகு நான் ரொம்ப அதில் மார்னிங் டு ஈவினிங் எப்படி ஒரு ஆஃபீஸ் செட்டப்புக்கு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி மார்னிங் எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சுட்டு இதில் இருப்பேன், இதுலேயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, அப்போ நீங்களும் வந்து இப்போதைக்கு நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் இல்ல, you're a working woman. ஓகே, உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு மெஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட டைம் வந்து ரொம்ப சேவ் பண்ணும். கரெக்ட். பொதுவா நம்மளுக்குலாம் வந்து விமென்க்குலாம் நம்ம வந்து காலையில எழுந்திக்கணும், சமைக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், பசங்களுக்கு சமைச்சு தரணும். பட் இது இருக்கிறதுனால நமக்கு நிறைய டைம் சேவ் பண்ணி அந்த மாதிரி ஆகும் இல்லைங்களா? நல்ல டைம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். இப்போ இது குக் ஆயிட்டு இருக்கு, விசில்லாம் வருது. ஓகே சூப்பர், பீப் சவுண்டும் வந்துருச்சு, லோலியும் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சா? ஓபன் பண்ணி சூப்பர். நம்ம இப்போ இதை எடுத்து வெளியில வச்சிடலாம், அது சுடும், அதனால நீங்க அதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ இதை நல்லா ப்ரெசென்டபிளா வச்சிடலாங்களா? நீங்க அந்த பிளேட்ல போடுங்க. இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றுறோம். ஓகே, இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்கு ரோஸ்டட். ஓகே சூப்பர், கேஷ்யூஸும் வச்சிட்டோம். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா? ஓகே, பார்க்க சூப்பராக இருக்குது. இப்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, நல்லா இருக்குது. ரெகுலராக அடுப்பில் பண்ணுறது நம்ம இதில் பண்ணுறது வந்து வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு டைம் கம்மியாகுது. ரைட், உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் குக்பாட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இதை ரிவ்யூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், இதையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். ஒரு நியூ டிவைஸ் நானும் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ.